வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வீடியோ என்ன பண்ண போறோம். அந்த வீடியோ அப்படியே போடுவேன், நான் கட்டலாம் பண்ண மாட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். என் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கு, உங்களுக்கு என்னை தெரிஞ்சவங்களுக்கு அவளை தெரியும். அவள் தான் மோகினி மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா. நான் அப்படியே போடுவேனே, கட் பண்ணவே மாட்டேன், போடுவேன். நீ அசிங்கமாக பேசலாம், நான் அப்படியே போட்டுருவேன். நான் அசிங்கமாக பேசுவேன். ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஃப்ரேம் போடலான்னு சொன்னோமா, அப்புறம் இப்போ அதை வந்து நாங்கள் கை விட்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வந்து ஒரு கபோர்டு. இந்த கபோர்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக உட்காந்து வீடியோ அவன் எதுக்கு தெரியுமா இப்போ ஃபேண்ட்டு காமிச்சுட்டு இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு இந்த சைடு உட்காந்தான். நான் நல்ல ஃபேண்ட்லாம் போட்டு வந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக, நீ ஃபேண்ட்டு காட்டவே இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போ இந்த ஃபேண்ட்டு காட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன். சரி ஓகே, இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்கள தயவு செய்து வீட்டுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் கோட் மாதிரி ஒரு 5 கோட்ஸ் வந்து ஒரு அழகாக செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சார்ட்லாம் தேவைப்பட்டது. இப்போ நம்மக்கிட்ட சார்ட்லாம் வந்து இல்லை. ஸோ இது வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருந்த சார்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பத்திரிகை ஒருத்தருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, அந்த கல்யாண பத்திரிகைலாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்தது. அதனால் நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் மொத்தம் எத்தனைடா? 150 பைத்தியம். அது இல்லைடா, ஒரு 4-5 கோடு காமிச்சாங்களே, அதில் எத்தனை கோடு இருந்தது? அதான்டா கலர் கலராக 4 தானா? சரி ஓகே, 4னா 1 எல்லோவில் எடுத்துக்கலாம். சரியா? 1 எல்லோ, 1 இது எடுத்துக்கலாம். இதுவும் எல்லோ மாதிரி தானே இருக்கு இல்லை? சரி ஓகே, எல்லோ 1 நம்ம பேனாவா. நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த டிசைன் ஒன்று சொன்னிருந்தோம்ல, இங்கே வந்து பாசிட்டிவ் கோட் போட போகிறோம்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு எத்தனை டிசைன் தேவைப்பட்டது? 5 டிசைன். ஆமாம், ஃபஸ்ட்டு தோரா 4ன்னு சொன்னார், ஆக்சுவலாக அது 5. ஸோ நம்ம வந்து 5 கலர்ஸ் தேவைப்படுது. ஸோ கலர் 1 ஒரு பத்திரிக்கை, கலர் 2 ஒரு பத்திரிக்கை, கலர் 3 ஒரு பத்திரிக்கை, கலர் 4, கலர் 5. ஸோ இந்த மாதிரி நாங்கள் 5 பத்திரிக்கை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இதில் தான் அந்த கோட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் எப்போ நடந்தது தெரியுமா? இங்கே பாரு, 2021 கல்யாணம் நடந்த பத்திரிக்கை. இது வந்து 2021. அப்புறம் இது வந்து 2020. இது வந்து 2021. இது இப்போ 2023. இன்னைக்கு தான் 2023. ஸோ இந்த மாதிரி பல ஆண்டுகளாக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பத்திரிக்கையை வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். சூப்பரில் இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்க. வீட்டில் இருக்க அந்த வீணாக போன பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ வெட்டியாக இருக்க நேரத்தில் ஒரு நியூவான பொருளாக மாற்றுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். சரி, நம்ம பண்ணலாமா? பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணுறோம். நீங்கள் எத்தனை பேர் விஜய் சித்து விலாக் பார்ப்பீங்க? விஜய் சித்து அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு விஜய் சித்து அண்ணாவோட ஃபேன் தான். அண்ணனை பார்த்தா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். உனக்கு விஜய் சித்து தெரியுமா? பார்த்து பாருங்க, பிள்ளை இந்த அளவுக்கு சின்சியராக வேலை செய்யுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கோடு மேலே கட் பண்ணு. சூப்பர். நீங்களாம் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். பாய் கை. உங்கள் அப்பா அம்மாவோட சிசர் வச்சு கட் பண்ணுங்க. பாய் கை. இது காமிங்க, அது மட்டும் அப்படியே.
இது பாரு ஒன்றுமே தெரிலல்ல. Believe yourself. B-E-L-I-E-V-E. Believe in okay. நல்லா இருக்குங்க. ஃபைனலி இதுதாங்க நம்மளோட கிராஃப்ட் ஒர்க்கோட அவுட்புட்டு. எப்படி இருக்குது? செம்மல. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ண கற்றுக்கோங்க பாஸ். சொல்லி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.